பொதிகை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் நலத் திட்டங்களை வழிகாட்டிய நிகழ்வு மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வடமொழியிலே ஒரு சுபாஷிதம் என்ற ஸ்லோகம் உண்டு. அதாவது, நரஸ்ய ஆபரணம் ரூபம், ரூபஸ்ய ஆபரணம் குணாஹா, குணஸ்ய ஆபரணம் ஞானம், ஞானஸ்ய ஆபரணம் க்ஷமாஹா என்று. இந்த வடமொழியிலே கூறப்பட்டிருக்கிற வரிகளின்படி வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் நமது பாரத பிரதமர் அவர்கள். இவர்கள் சமூக நலத்திட்டங்கள் எத்தனை கொடுத்திருக்கிறார்கள். மகளிர் நல மேம்பாட்டு திட்டம் என்று ஒன்று, வீட்டு வசதி திட்டம் ஒன்று, கல்வி திட்டம் ஒன்று, இளைஞர் மேம்பாட்டு திட்டம் ஒன்று, விவசாய திட்டங்கள் ஒன்று, மருந்தகம் மக்கள் மருந்தகம் என்ற திட்டம் ஒன்று, இப்படி எத்தனை திட்டங்கள். அத்தனை திட்டங்களும் மக்களை, குறிப்பாக ஏழை எளிய மக்களை, விளிம்பு நிலை மக்களை சென்றடைகின்றன. இதுதான் அவரின் வெற்றி, இந்த தேசத்தின் வெற்றி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திட்டங்களிலே மிக குறிப்பாக மிக நன்றாக தேவைப்படுகின்ற ஒரு திட்டம்தான் மருந்து நலத்திட்டம், மக்கள் நலத்திட்டம். அதாவது என்ன என்று கேட்டால், எளிய மக்களுக்கு மிக குறைந்த விலையிலே மருந்துகள் சென்றடைய வேண்டும். இப்பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், வீட்டிலே மாதம் சம்பளம் வாங்கி லிஸ்ட்டு எழுதும்போது கல்விக்கென்று ஒன்று, பள்ளிக்கென்று ஒன்று, பலசரக்குக்கென்று ஒன்று, உடைகளுக்கென்று ஒன்று, இப்படியெல்லாம் திட்டம் போடுவது போல் மருந்துக்கு என்று ஒரு திட்டம் போட வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பணம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் மருந்தகம் என்ற பிரதம மந்திரியின் ஜன் ஔஷத் யோஜனா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு 4000 ரூபாய் மருந்துக்கு செலவழித்தது 1000 ரூபாய் தான், 4 1 மடங்கு. இது பலரின் அனுபவம். இந்த திட்டத்தின் சிறப்பு என்ன, இதனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது, மக்களை எப்படி இது சென்றடைகிறது, இவற்றையெல்லாம் மிக விரிவாக நமக்கு விளக்குவதற்கு ஒரு டாக்டர் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். சென்னையின் பிரபல மருத்துவமனை சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே பிரதம மந்திரியின் மக்கள் நலத்திட்டம், குறிப்பாக இந்த ஜன் ஔஷத் யோஜனா இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன, அது எப்படி செயல்படுகின்றன என்பதை பொதிகை நேயர்களுக்கு வழங்குவதற்காக நம்மிடையே இன்று இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம். உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. டாக்டர் சார், ஜன் ஔஷத் யோஜனா இந்த திட்டம் இதுவரை யாருமே செயல்படுத்தாத திட்டம். இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இது எப்படி மக்களை சென்றடைகிறது, இதை நேயர்களுக்கு தாங்கள் விரிவாக கூறுங்கள். யூபிஏ கவர்மெண்ட் வந்து 2008 இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பேர் கொடுத்தாங்க? யூபிஏ திட்டமே பிஎம் பிஜேபின்னு ஸ்கீம் கொடுத்தாங்க. அதாவது பிரதான மந்திரி பாரதிய ஜன் ஔஷத பரியோஜனா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டுகெதர் 2008 2014 வரைக்கும் இந்தியா பூரா நம்ம நாட்டில் 80 கடை தான் இருந்துச்சு. வந்தார் மோடிஜி. 2014 2017 8000 கடைகள். இன்றைக்கி நாம் பேசுகிற 2023 10,000 கடைகள். ஸோ 80 கடைகள் எங்கே, 10,000 கடைகள் எங்கேங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் உண்மை தான். ஆரம்பித்தது 2008. அப்புறம் நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடிஜி இதை வந்து தொடக்கம் செய்யும் பொழுது இதுக்கு வந்து பிஎம்ஜேஏஒய்னு வச்சுருந்தார். அதாவது பிரதம மந்திரி ஜன ஔஷதி ஆயுஷ் யோஜனா. அப்புறம் அவரே இல்லை முதல் வச்ச பேரே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி திருப்பியும் பேர் மாற்றம். அது முதல்ல இருந்து பிஎம் பிஜேபி, அப்புறம் பிஎம்ஜே, இப்போ நம்ம பேசுகிறது பிஎம் பிஜேபி. நீங்கள் சொன்னீங்க ஒரு ரொம்ப நல்ல திட்டம், ஒரு பண்ண திட்டங்கள் எல்லாத்தையும் இதுதான் ரொம்ப நல்ல திட்டம்னு. ஆனால் அதுக்கு வந்து மக்களுக்கு இந்த பின்னணி என்ன, மருந்துகளுடைய அடிப்படை என்ன, ஒரு ஜெனரிக் அதாவது பொது மருந்து வேர்சஸ் பிராண்டட் குறிப்பான மருந்து, அதோட சிறப்பு மருந்து வித்தியாசம் என்ன, ரெண்டுக்கும் தரத்தில் வித்தியாசம் இருக்கா, என்ன இந்த திட்டம்னு பார்ப்போம். பிரேசில், ஃப்ரான்ஸ் போன்ற பல நாடுகளில், அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க பல நாடுகள் வந்து நம்ம பிரதமரையும் நம்ம நாடையும் முன்னோடியை வச்சுட்டு அவங்க பின்னால் வருவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பல நாடுகளில் ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்து, அதாவது இந்த பொதுவியல் மருந்துகள் தான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. பொதுவியல் மருந்தையும் அவங்க கொடுக்குறாங்க, பொது மருந்து. ஏனென்றால் ஜெனரிக் மருந்துகளுக்கும்
சிறப்பான மருந்துகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னால் வந்து நேர்களுக்கு எல்லாம் ஏன் ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து இந்த விலை நீங்கள் கேட்டிங்க தரமான இந்த விலைக்கு கொடுக்குறீங்க, ஏன் வந்து அதே மருந்து மாத்திரை இன்னொரு இடத்துல அதிகமாக இருக்குது? ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ அந்த மருந்துடைய கண்டுபிடிப்பு அந்த அடிப்படைக்கு போங்க. நான் வந்து ஒரு பெரிய ட்ரக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, நம்ம இந்த நிறுவனம் வந்து ஒரு கீழநெல்லியிலேருந்து என்ன அந்த கெமிக்கல் இந்த ரசாயன பொருள் என்னென்னு பார்க்குறாங்க, மஞ்சக்காமாலைக்கு அவங்க பார்க்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த கீழநெல்லி எடுத்து பல லெபார்ட்ரிஸில் பரிசோதனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அந்த கீழநெல்லிலேருந்து இது எடுத்து அந்த துல்லியமாக அதை பார்த்து எடுத்து அந்த எந்த ரசாயன பொருள் அதோட மூலமாக இருக்குதோ அதை வந்து தனிப்படுத்தி வெளியில் எடுக்கிறதுக்கு ஐசோலேஷன் 1-2 வருடமாகும், பல 100 கோடி ஆகும். நிறைய மானிட்டரிங், நிறைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நிறைய பண்ணணும். அப்புறம் அதை எடுத்துகிட்டு மிருகங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பக்க விளைவு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். திருப்பியும் பல 100 கோடிகள் ஆகும். அப்புறம் மனிதர் தன்னார்வலர்கள் இருக்காங்க இல்லையா, வாலண்டியர்ஸ், ஹியூமன் வாலண்டியர்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எதை பக்க விளைவு இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் இல்லைன்னா அதுக்கப்புறம் எந்த வியாதிக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்க போகிறோமோ அதை பார்த்து அதில் வந்து பக்க விளைவு இல்லாமல் இருக்கா, அது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மருந்துகளோட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதா கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 8-10 வருடங்கள் ஆகும். அமெரிக்க நாட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 5000-8,000 கோடி வரைக்கும் கூட ஆகலாம் ஒரே ஒரு ஸ்பெஷல் மாத்திரை மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஒரு நிறுவனம் இவ்வளோ காசு கொட்டி பண்ணிடுறான். அடுத்து 20 வருடத்துக்கு அந்த கெமிக்கலுக்கு ஒரு பேட்டன்ட் எடுத்துடுறான். அதுக்கு பேர் அந்த ரசாயன பொருளுக்கு ஒரு காப்புரிமை. அந்த காப்புரிமைக்கு 20 வருடம் வச்சு அவன் என்ன வேணால் விலையை போட்டு அவன் காசு எடுத்துடுறான். அவ்வளோ போட்டிருக்கான்ல பாவம் அவனும் எடுக்கணும். ஆனால் அந்த 20 வருடம் ஆகிட்டப்புறம் அந்த காப்புரிமை காலாவதி ஆகிடுது, எக்ஸ்பைரி ஆகிடுது. அப்போ வந்து அந்த ரசாயன பொருள் கெமிக்கலை வந்து அவன் உலகத்துக்கு தெரிவிக்கணும், மக்களோட நன்மைக்காக கொடுக்கணும். அவன் 20 வருடம் போட்டு எடுத்துட்டான். இப்போ தான் நம்ம ஜெனரிக்கும் ஜன் ஔஷதியும் வருது. அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆன மருந்துகளும் மாத்திரைகளும் இன்ஜெக்ஷன்ஸும், அதாவது காப்புரிமை காலாவதியானதை எடுத்து அதை வந்து அதே கம்பெனிக்கிட்டேயோ அல்லது மற்ற கம்பெனிஸும் அந்த நிறுவனங்களும் அதை வந்து தயாரிக்கலாம், உற்பத்தி செய்யலாம். அதை எடுத்து மக்கள்கிட்ட இந்த எந்த மாதிரி விலை போடுறதுக்கு பதிலாக அதோட பேசிக் விலைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கறது தான் ஜெனரிக் மெடிசன். பல நாடுகளில், அமெரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிள், வேறு வழியே இல்லை. அவங்க வந்து அந்த பேட்டன்ட் மெடிசனை ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா காலி ஆகிடுவாங்க, அவ்வளோ விலை. அங்கே இன்சூரன்ஸ் அது கட்ட மாட்டாங்க. இங்கே என்ன சொன்னார் நம்ம பிரதமர், நான் வந்து என்னெல்லாம் அந்த காப்புரிமை காலாவதி ஆகிருக்குதோ அந்த மருந்துகளெல்லாம் கொண்டு வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் தயாரிக்க போகிறோம், எங்கள் மக்களுக்கு அதே அதே கெமிக்கல் 2 கெமிக்கல் இருக்குங்க, அதை வந்து தமிழ்நாடு அரசோ அல்லது மத்திய அரசோ கொடுத்தா அதோட விலை வந்து 30 பைசா ஆகலாம். அதே நீங்கள் ஸ்டைலிஷாக ஐ வாண்ட் க்ரோசன் சொன்னீங்கன்னா 1 ரூபா ஆகும், மெட்டாசன்னா 2 ரூபா ஆகும். ஆனால் நீங்கள் அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் ரசாயன கலவையை வந்து இந்த 2 மாத்திரை மருந்துன்னு பார்த்தா அதே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஜெனரிக் மாத்திரைகளை மருந்துகளை மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுத்தா அந்த விலை வந்து ஏறக்குறைய 30-40% கிடைக்குது. அதாவது ஒரு சக்கரை வியாதி ஆட்கள் வந்து ஆள் வந்து பேஷண்ட் வந்து 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து வாங்குகிறான். இந்த ஜன் ஔஷதி மூலமாக அது வந்து 500-400 தான் ஆகும். இப்போ 2வது கேள்வி நீங்கள் கேட்பீங்க, சார் அதெல்லாம் ஸ்பெஷல் மெடிசன் சார், இது வந்து தரம் வந்து வேறு மாதிரி இருக்குமா? அது கூட என்ன பண்ணியிருக்காங்க, தரத்தில் வந்து எந்த ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு அதோடைய நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த ஷெல்ஃபில் வச்சுருந்தா அதே மாதிரி இருக்கணும். நிலைத்தன்மைக்கும் தரத்துக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெடிசன் அதோடைய வலிமைக்கும் ரொம்ப முக்கியம். பியூரிட்டி ஆஃப் த மெடிசன், தூய்மை. ஸோ தூய்மை, வலிமை, நிலத்தன்மை எல்லாத்துக்குமே ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. பிபிபிஐன்னு இருக்குது, அதாவது பப்ளிக்குக்காக ஃபார்மசூட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாமே மத்திய அரசு இதை வந்து உருவாக்கி இவங்க வந்து எந்த கடைக்கு போனாலும் அந்த மாத்திரை மருந்து அந்த தரத்தோடு இருக்கணும்னு பார்க்குறதுக்காக ஒரு பல சைடு நிறுவனங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம தோற்று வச்சுருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசு. ஸோ அது குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஷெல்ஃப் லைஃப் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, இங்கே லோக்கல் ட்ரக் கண்ட்ரோலரும் இருக்குது.
மாநிலமும், ஏன்னா ஹெல்த்துங்கிறது 2 பேரையும் மாநிலத்தையும் சரி மத்தியமும் சேர்ந்து பண்ண வேண்டியது. மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி 2 பேரும் சேர்ந்து குவாலிட்டி சரியாக இருக்கா, அது எக்ஸ்பைரி ஆச்சா, ஷெல்ஃப் லைஃப் பார்த்து மக்களுக்கு. நான் என்ன சொல்லுவேன் மக்கள்கிட்ட, ஒரு தனியார் நிறுவன ஃபார்மசியில் வந்து மருந்தகத்தில் வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த வாட்டி நம்ம மத்திய அரசு வைக்கிற இந்த மக்கள் மருந்தகம் ஜன் ஔஷதி என்னங்க பண்ணிட்டாங்க, ஹிந்தியில் போட்டாங்க ஜன் ஔஷதி, அவ்வளோதான் மக்கள் மருந்தகத்துன்னு. அதை வச்சு அவங்க ஹிந்திக்காரன் இந்த மாத்திரை வாங்காமல் இருப்பீங்களா? இப்போ நான் 1000 ரூபாய்க்கு நீங்கள் போய் தமிழில் எழுதியிருந்தால் அதிகமாக வாங்கிப்பீங்களா? ஒரு மாத்திரை மருந்து எந்தவித ஒளிச்சலும் இல்லாமல் சொல்கிறாங்க, உனக்கு வந்து கம்மியாக கொடுக்குறேன், நான் செக் பண்ணி தரேன், கன்சிஸ்டன்சி குவாலிட்டி பியூரிட்டி எல்லாம் கொடுத்து பண்ணுறது தான் ஜன் ஔஷதி யோஜனா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு ஆப். ஏதாவது இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு போயிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வெப்சைட்டுக்கு போய், இப்போ நீங்கள் வந்து உசிலம்பட்டியில் இருக்கீங்க, உடுமல்பேட்டையில் இருக்கீங்க, ராணிப்பேட்டில் இருக்கீங்க, இல்லை கடமாப்பேட்டில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எங்கே கட்டணும்னு பார்த்தா நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் எங்கெல்லாம் அந்த மக்கள் மருந்தகம் இருக்குன்னு உடனே பதிவாயிடுது. அது மட்டும் இல்லை, இதுக்கு எதுக்காகன்னா இந்த போலி இணையதளங்கள் இருக்காங்க, ஃப்ராடு வெப்சைட்ஸ். ஆல்ரெடி பார்த்தா ஒரு 4-5 ஃப்ராடு வெப்சைட் இருக்குது. மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தனோட அவன் மக்களுக்காக அவன் செட்டப் பண்ண மருந்தகத்தை எடுத்துகிட்டு போகுது அந்த இணையதளம். அதனால் அரசாங்க முத்திரையும் சாப்பும் உள்ள இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் எங்கெல்லாம் மக்கள் மருந்தகம் இருந்து பார்த்து அங்கே போய் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் இனிஷியல் கொஸ்டின். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிராண்டட் நேம், பிராண்டட் மெடிசின் அல்லது பிராண்டட் டாக்டர்னே சொல்லுவோம், இப்படி ஒரு பழக்கத்திற்கு நம் மக்கள் அடிமையாகிவிட்டார்கள் என்றே கூறலாம். அப்படிப்பட்ட மக்களிடையே இந்த திட்டம் எப்படி செயல்படுகின்றது? உங்கள் நம்பிக்கை என்ன? இது ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம சொல்கிறோம் பிராண்டட் நேம், பிராண்டட் ஹாஸ்பிட்டல். ஆனால் அமெரிக்காலோ இங்கிலாண்ட்லையோ ஒரு பெரிய ஆள், கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆள், ஒரு ராஜாவோ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. ஏன் நம்ம ஆட்கள் வந்து எல்லா அரசியல்வாதிகள் உட்பட நேராக பிராண்டட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அப்படின்னா நமக்கே இந்த தரத்து மேலே நம்மளுக்கு ஒரு இந்த பிராண்ட், நீங்கள் சொன்ன போல் அந்த பிராண்டு அந்த குறிப்பான பிராண்டு வேணுங்கிற ஒரு ஷீப் மென்டாலிட்டிம்பாங்க, அது மாதிரி இருக்குது. அது எப்படி நம்ம மாற்றணும்னு சொல்கிறேன். திருப்பியும் ஜன் ஔஷதியோடைய இணையதளத்தில், இந்த இணையதளத்தில் மூலமாக இந்த இடத்துல இது மாதிரி மாத்திரை மருந்து கிடைக்கணுங்கிறது கம்ப்ளீட்டாக போட்டிருக்கு. இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இதனால் என் தலையை எடுப்பாங்க ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸு. இந்த ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி மேலே ட்ரக் உற்பத்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 20 வருட காலகட்டம் ஆகிட்ட அப்புறம் அந்த காலாவதி ஆகிடுது. இந்த காப்புரிமை பேட்டன்ட் ஆன உடனே உஷாராயிட்டு அவங்களே அவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்களே அது வந்து ஜெனரிக் மெடிசன் அவைலபிள்னு சொல்லி, ஜெனரிக்னா அந்த பர்டிகுலர் பேர், குறிப்பான ஒரு பேர், ஆனால் விலை வந்து முன்ன மாதிரியே அந்த அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. இவங்களே இணையதளத்தில் வச்சிடுறாங்க, இவங்களே வெப்சைட் ஓப்பன் பண்ணி இவங்களே ஜெனரிக் மெடிசனுங்கிறாங்க. பாவம் நம்ம மக்கள். அதை வந்து டாக்டர் சொன்னாரே நான் ஜெனரிக் வாங்குறேன்னு சொல்லி ஜெனரிக் போனால் திருப்பியும் நீங்கள்லாம் போய், அதனால தான் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. திருப்பியும் நீங்கள் போய் அந்த இணையதளத்துக்கு போய் திருப்பியும் நீங்கள் போய் சோக்கால் நான் புது மருந்து ஜெனரிக் தான் வாங்குறேன்னு நினச்சி, ஆனால் திருப்பியும் நீங்கள் வந்து டபுள் த ப்ரைஸ் நீங்கள் கட்டுவீங்க. அதனால் அந்த ஜன் ஔஷதி சாப்பு அந்த இணையதளத்துலேயோ அல்லது இந்த மாத்திரை மருந்துடைய கவரில் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற விலை வந்து ரொம்ப கம்மியான விலை. 4வது பாயிண்ட் வந்து, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த பிராண்டட் மருந்துகள் வந்து எல்லாமே ஒரிஜினல் ரிசர்ச் ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் உண்மையாக சொல்லணும், இங்கே நம்மளுடைய பெரிய அந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் வந்து பெருசாக யாரும் அது மாதிரி பண்ணலை. இந்த வேக்சின் மட்டும், தடுப்பூசிக்கு மட்டும் தான் அவங்க பண்ணாங்க தவிர மற்றது எல்லாமே நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டன்ட் காப்புரிமை இல்லை. இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். அதாவது பல 100 கோடி நான் கட்டிட்டு கஷ்டப்பட்டு ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கிறேன். அந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் ஒரு 20 வருடம் அந்த பேட்டன்ட் காப்புரிமை காலாவதி ஆகிறது வரைக்கும் அதை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது? அதே விலையை நான் வந்து ₹1 கூட கட்டாமல் நேராக அவங்க 20 வருடம் ஆயிடுச்சா எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்க வந்து அவங்க முதல்ல சார்ஜ் பண்ண மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த நம்ம இந்தியாவில் வந்து கடந்த 30, 40, 50 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது.
அதனால தான் மக்களுக்கும் மாத்திரை மருந்து டாக்டர்னாலே ஒரு டென்ஷன் ஆகிடுது. அது சொன்னாங்க, டாக்டர் வந்து உனக்கு கவலைப்படாத, ஆப்ரேஷன் பண்ணி 4 நாளில் நீ நடந்து போவேன்னு சொன்னாங்க. அப்படியே ஆச்சா பாப்பா? அப்படி தான் ஆச்சு. எப்படின்னா மாத்திரை மருந்துலாம் ஆப்ரேஷன் அவ்வளோ விலையாச்சு, காரை விற்று நான் நடந்தால் வீட்டுக்கு போனேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆகுறது. அந்த 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 எரிச்சல் வர்றது இது மாதிரி வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் விளையாடுற விளையாட்டை டாக்டர்ஸால் இல்லை. இதை முறிச்சு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல் ரிஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ரிஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். இதை பற்றி பேசும்பொழுது நமது மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்காரு, வி வாண்ட் டு ரிஃபார்ம், பெர்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது முதல் திருத்தம், அப்புறம் இயக்கம், அப்புறம் தான் மாற்றம். நீங்கள் சொன்ன அந்த மாற்றம், அதாவது மக்களுக்கு வந்து நல்ல விலையில் சரியான மாத்திரை மருந்து கிடைக்குதுங்கிற ஒரு மாற்றம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சேரணும்னா அது இந்த திட்டத்தால் தான் வந்து சேரும். ஆஸ் எ டாக்டர் உங்கள்கிட்ட மீண்டும் கேட்குறேன், இவ்வளவு மலிவான விலைக்கு இப்படி தரமான மருந்துகளை கொடுக்க முடிகிறது அரசால்? அதனுடைய பின்னணி என்ன? உதாரணமாக 3000 ரூபாய் உள்ள மருந்துகள் 1000 ரூபாய்க்கு கிடைக்கின்றன. அதாவது 3 1/4, 4 1/4. இது எப்படி சாத்தியமாகிறது? அதுவும் இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் தொகை இருக்கின்ற இடத்தினிலே. உங்கள் கேள்விக்கு பதில்னா முதல் நம்ம வள்ளலாருக்கு தான் போகணும். அவர் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோது என் மனம் வாடினேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் ஆட் பண்ணுறாரு. யாருமே கஷ்டத்தினால நோயால் கஷ்டப்படக்கூடாது. அதாவது நீடிய பிணியால் என் நேரே வந்து இளைத்தோரை கண்டு என் மனம் இளைத்தேன்னாரு ராமலிங்க அடிகளார். அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாத்திரையோ மருந்தோ தடுப்பூசியோ கிடைக்கணும்னு நமது பிரதமர், நீங்கள் கொரோனா எடுத்துக்கங்க, ஒரு உதாரணத்துக்கு. கொரோனா வரும்போது நான் வந்து யுஏஇயில் வந்து துபாயில் வந்து இலவச முகாம்கள் போட்டு அங்கே சேவை பண்ணிட்டு இருந்தாங்க, மினிஸ்ட்ரியோட, அங்கே இந்தியன் எம்பசியோடு சேர்ந்து. அங்கே வந்து ஒவ்வொரு ப்ரைவேட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆர்டிபிசிஆரும் சரி, அந்த வேக்சினும் சரி துபாயில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. தவிர சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அந்த விலை, ஒவ்வொரு வேக்சின் விலை பார்த்திங்கன்னா பயங்கரமான விலையாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் அமெரிக்கன் கம்பெனி 1 2 இல்லைங்க, பல 1000 கோடி இல்லைங்க, பல 100,000 கோடிகள் அடித்தாங்க. 2 டோஸ் கொடுத்து எல்லாருக்கும் விற்றாங்க. அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் பண்ணி அமெரிக்காவுக்கு விற்றான், இங்கிலாண்டுக்கு விற்றான், இந்தியாவுக்கு விற்றான், துபாய்க்கு விற்றான். ஆனால் நம்ம பிரதமர் வந்து நம்ம இங்கே வந்து ஆதேஷ் பூனாவாலேருந்து நம்ம வேக்சின் பண்ணிவிட்டு 220 கோடி மக்களுக்கு இலவசமாக இங்கே நம்ம 220 கோடி டோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து 13-14 நாடுகளுக்கு இலவசமாக, ஏன்னா இது வந்து உயிர் காக்க போகிற விஷயம், மற்றெல்லாம் விடு, வியாபாரத்தை பின்னால் தள்ளுன்னு சொல்லி நம்ம வந்து விஸ்வகுருங்கிற ஒரு பேருக்கே ஒரு முன்னோடியாக அவ்வளவு நாடுகளுக்கு நம்ம இது கொடுத்தோம். சமீபத்தில் கூட துருக்கியில் நடந்த அந்த பெரிய பிரச்சனை நடக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் தடுப்பூசியும் கொடுத்து காப்பாற்றுறீங்க, இப்போ இந்த பூகம்பம் வரும்போது நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்கன்னு. அதனால் துர்க்கி வேர்டு தோஸ்துங்கிற வேர்டுக்கு நண்பன், நீங்கள் தான் எங்களுக்கு நண்பன், நீங்கள் தான் எங்கள் தோஸ்துன்னு அவங்க சொன்னாங்க. இதனால தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எடுத்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும். நல்லது நடக்குது நம்ம எடுத்து சொல்லணும். எப்படி மலிவான விலைன்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மலிவான விலை எப்படி கிடைக்குதுன்னா, சம்மந்தப்பட்ட 4-5 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சொல்கிறான், பாரு நான் இந்த மாத்திரை மருந்து வந்து எங்கள் மக்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப மலிவான விலையில் நான் கொடுக்க போகிறேன், நீ டெண்டருக்கு வா. ஸோ 4-5 பெரிய நிறுவனங்கள் டெண்டருக்கு வரும்போது ஒருத்தன் 100 ரூபாய் வைப்பான், ஒருத்தன் 90, 80, 70, 60 அது மாதிரி பார்த்து இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, செக் பண்ணி பரிசோதனை பண்ணி பார்க்குறதுக்கு இன்னொரு பெரிய கம்பெனி உற்பத்தி பண்ணாங்க. அதுவும் அவங்க பார்த்துட்டு கோல்மால் எடுக்கக்கூடாதுன்னு. எனக்கு தெரியும் இந்த ஆளோட ஆள் இவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இல்லாமல் யார் ரொம்ப மலிவான விலைக்கு கொடுக்குறாங்களோ அந்த மலிவான விலை ஆளுங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுனால தான், ஒரு ப்ராப்பர் சிஸ்டமில் டெண்டர் பண்ணுறதுனால தான் இவ்வளவு கம்மியான விலைக்கு நம்ம ஆட்கள் கொடுக்க முடியும். கடைசியாக டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய ஃபோன்லேயே, ஸ்மார்ட் ஃபோன், iOSஓ ஆண்ட்ராய்டோ ஏதாவது உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது ஃபோன்லேயே அவன் வாங்குகிற மாத்திரை மருந்தோட விலையும், அது வந்து பிராண்டடாக இருந்தால் எவ்வளோ இதோடு இருந்தாலும் பார்க்க முடியும். அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் ஒரு அரசாங்கம்? நம்ம மக்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது டாக்டர். அதாவது வெளியில் விற்பனை செய்கின்ற மருந்துகள்லாம் இதோட தரமாக இருக்கின்றது, அதுதான் சீக்கிரம் குணப்படுத்தும், அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கின்றது, நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி என்றால் அதனுடைய வித்தியாசம் என்ன? இதை எப்படி மக்கள் உணரும்படி இந்த திட்டம் இருக்கின்றது? அதற்கான உங்களுடைய எண்ணங்கள் என்ன? பல நிறுவனங்களுக்கு ஒரு டெண்டர் மாதிரி போட்டு யார் கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்களோ, யார் தரமான
பொருளை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கொண்டு வந்து அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து நம்ம ஜன் ஔஷதி கடைகளில் வைக்கிறோம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, சார் இது இப்போ 2-3 பேர் என்னை கேட்டிருக்காங்க, சார் நம்ம வந்து ஜென்ரிக் வாங்கினா வெள்ளையாக இருக்குது, ஆனால் வெளியில் வாங்கினா மஞ்சளாக இருக்குது, அது எப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் அந்த பின்னணி உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இப்போ 500 மில்லிகிராம் பேராசிட்டமால் சொன்னோன்னா அது யூஸ்வலாக 495 இருக்கும். அந்த பாக்கி 5 மில்லிகிராமுக்கு வந்து யூஸ்வலாக ஃபில்லர்னு ஒரு ஃபில்லர் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஃபில்லர் வந்து யூஸ்வலாக சர்க்கரையாக இருக்கும். அது வந்து மைக்ரோ கிறிஸ்டலைன் சுக்ரோஸும்பாங்க, ஃப்ரக்டோஸும்பாங்க, குளுக்கோஸும்பாங்க, கொஞ்சோண்டு சர்க்கரை அது போட்டால் அந்த 500 மில்லிகிராம் கரெக்டாக வரும். அந்த ஃபில்லர் வந்து ரெகுலர் ஃபில்லர் யூஸ் பண்ணால் வெள்ளையாக இருக்குங்க. அது மிட்டாய் மாதிரி ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்லைட்டாக ஒரு கலரோட போட்டால் அது வந்து மஞ்சளாக இருக்கும். இவ்வளவு தாங்க. ஸோ 30 ரூபா கொடுத்து ஒரு மாத்திரை வாங்குறதுக்கும் 150 ரூபா கொடுத்து ஒரு மாத்திரை வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து வாங்குறது அந்த 2-3 மில்லிகிராம் சர்க்கரைக்காக தான். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு இவ்வளோ நீங்கள் கட்ட தேவையில்லையே ஒவ்வொரு மாத்திரைக்கு. இன்னொரு வாட்டி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் வந்து விலையோடு தான் இருக்கணும்னா இருந்தால் தான் அது நல்லதுங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வந்து நம்ம மக்களோட மனசுலேருந்து நம்ம நெருடி வெளில எடுக்கணும். ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் கம்மியான விலைக்கு நல்ல தரம் கொண்டு வந்து உங்கள் பிளேட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நம்ம பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா. ஸோ தயவு செய்து இந்த ஜன் ஔஷதி ஸ்கீம் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களே கம்ப்ளீட்டாக இந்த நாடையே மாற்றக்கூடிய ஒரு திட்டம். எல்லாரும் இதை உபயோகிக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். இப்படி மலிவு விலையிலே மருந்துகள் கொடுப்பது மட்டுமல்ல, மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த மாதிரி மலிவு விலை மருந்தகங்கள் ஆரம்பிப்பதற்கு அரசே பல முயற்சிகள் எடுப்பது மட்டுமில்லாமல் உதவிகள் செய்கின்றன. அதாவது வங்கி கடன் உதவி, கடை எப்படி அமைக்க வேண்டும், அந்த மருந்துகளை எப்படி வாங்க வேண்டும், அதற்கு பணம் எப்படி முதலில் இவர்கள் முதலீடாக கொடுப்பது, அதற்கு பின்னால் அந்த கடை வைப்பவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு இது ஒரு வழிவகையான ஒரு வேலைவாய்ப்பு திட்டமாக கூட அமைகிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள். இதில் ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னென்னா, மக்களுக்கு டைரெக்டாக மருந்து கொடுத்து நல்லது பண்ணுறாங்க மத்திய அரசு. அதே சமயத்தில் யாரெல்லாம் அந்த கடையை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடையை வைக்கிறதுக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் ஆகுதுன்னா அதுலேயே 1.5 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்டே அரசே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதுவே ஒரு பெண்கள் பண்ணாங்கன்னா, அல்லது பட்டியல் லிஸ்ட்டில் இருக்கிற நமது சகோதரர்கள் பண்ணாங்கன்னா, SC ST பண்ணாங்கன்னா 2 லட்சம் ஆகிடுது. அதாவது நிஜமாகவே 50,000 ரூபாய் அல்லது 1 லட்சத்துக்கு ஒரு கடையை செட்டப் பண்ண முடியும் ஒரு 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 சராசரி குடிமகனால். அந்த கடை கரெக்டாக அந்த விவரங்கள் இருக்குது. 100 சதுர அடி, பிஃபார்ம் டிஃபார்ம் போடணும், அதெல்லாம் இருக்குது. 8 மணிலேருந்து 8 மணி சாயங்காலம். ஆனால் அவ்வளவு உதவி கொடுத்து இதனால் லட்சக்கணக்கான நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கொஞ்சம் சம்பாத்தியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு நல்ல ரொம்ப அருமையான திட்டம்ங்கிறது இந்த பிரதம மந்திரியுடைய ஜன் ஔஷதி யோஜனா. எல்லாரும் இதிலிருந்து பயனடையணும். அதுதான் என்னுடைய எல்லாருக்கும் சொல்கிற ஒரு கடைசி வார்த்தைகள். லெட் us all learn and earn and be happy and healthy with the ஜன் ஔஷதி யோஜனா. நன்றி டாக்டர் அவர்களே. மிக சிறப்பாக விவரமாக எல்லா தகவல்களையும் நேயர்களுக்கு சொன்னீர்கள். நன்றி. இந்த நேயர்களே, மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கும். அதுவும் குறிப்பாக நமது மருத்துவம், மருந்து, மக்கள் நலன் பற்றியது என்ற போது அது இன்னும் சிறப்பு. இந்த நிகழ்வினிலே உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைத்திருக்கும். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு வழிகாட்டினில் உங்களை சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.